எல்லாருமே சொல்லிக்கிட்டீங்களா சார் நம்ம அதை ஆரம்பிச்சோம் அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஒரு இடத்த பார்த்துருப்போம். ஸோ பார்த்து நம்ம ஜேகே செம்ம ஷாக் ஆகிருப்போம். ஸோ இதோட நம்ம சொந்தமாக அங்கே கதைக்குள்ளே போடலாம். ஜேகே வச்சுக்கன்னு எடுக்காம அங்கேயே தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் தூரத்தில் ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்கீங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. கை தட்டி குடிச்சுக்கிட்டு பயங்கரமாக என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆடிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஜேகே பார்த்துட்டு தான் இருக்காங்க. சொன்னால் இரிட்டேட் ஆகுது, கோவம் வருது. எல்லாரும் செம்ம என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜேகே அந்த பிளேஸ்க்கு போயிட்டு ஒரு கன் ஷூட்டிங் தான் பண்ணுறான். ஜி-டிராகன் பாடி கார்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க யாரா அது அப்படின்ட்டு. ஜி-டிராகன் பாடி கார்ட்லாம் செம்ம ஷாக்கு. ஜி-டிராகன் பாடி கார்டு வந்து பார்க்கிட்ட தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜேகே பாஸ் மாஃபியா ஜேகே பாஸ் வந்திருக்காரு அப்படின்ட்டு. நம்ம பார்க்கும் பார்க்குறான். அவனுக்கா இரிட்டேட் ஆகுது. கேம் வந்துட்டானா இவன். பார்க்கு கடுப்பில் நின்றுட்டு இருக்கான். செம்ம டென்ஷனோட கோவத்தோட. ஜி-டிராகன் தான் என்னடா சாங்கை நிறுத்திட்டீங்க, போடுங்கடா சாங்க, ஏய் நீ ஏண்டி ஆடாம இருக்க ஆடுறீ அப்படின்ட்டு அவன் கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கான். ஜி-டிராகன் தான் நீங்க ஜி-டிராகன் பேச்சு கேட்கவே இல்லை, நீங்க வாடகை நின்றுட்டே இருக்கீங்க. அவன் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கலன்னு தெரிஞ்சுனா அவனுக்கு செம்மையா கோவம் வந்து உங்க முடிய டைட்டா ஹேரை பிடிச்சிருக்கான். ஸோ ஜி-டிராகன் உங்க முடிவு பிடிச்சிட்டு ஒத்தா என்ன திமுறி, உனக்கு ஆட சொன்னா ஆட மாட்டேன், நீ சொன்னா நானுமா முடியாது அப்படின்னு நீங்க கோத்துல சொல்றீங்க. திமுறா ஜி-டிராகன்ட்ட தான். ஜி-டிராகனுக்கா டென்ஷன் ஆகி உங்களை அறையலான்னு போகுது. கரெக்டாக அவன் கையில கன் அடிபட்டுறது நீங்களும் பாக்குறீங்க. ஸோ நம்ம ஜேகே தான் ஷூட் பண்ணியிருப்பான் ஜி-டிராகன் கையிலேயே பாயிண்ட் பண்ணி. ஜேகே பார்த்தானா ரொம்ப ஹாப்பியாகிறீங்க. ஜி-டிராகனுக்கு செம்ம டென்ஷன் ஆகி அவனோட கையை பிடிச்சிட்டு எவன்டா அவன் என் கையை ஷூட் பண்ணாது. ஜி-டிராகன் இந்த மாதிரி கேட்டுட்டு அப்படியே கோத்துல திரும்பி பார்க்குறான். அவனுக்கா செம்ம ஷாக்கு ஜி-டிராகனுக்கு. மாஃபியா ஜேகே இங்கே தேடி வந்துட்டியா? என்ன ஜி-டிராகன் ஷாக்கா இருக்கா? நீ எதிர்பார்த்துருக்க மாட்டியே. நான் தான் சொன்னேனே அவ்வளோ சீக்கிரம் இப்படா என் பொண்டாட்டி உனக்கு விட்டு கொடுத்துட்டு நான் என் வேலையை பார்ப்பேன். தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி என் கண்ணு முன்னாடி நீ அறிய போவ. என்ன சொன்ன? ஒன்னொன்று பொண்டாட்டியா? அவ என்னோட டார்லிங்டா. நான் என்ன வேணா பண்ணுவேன். அவளை உங்களை டான்ஸ் ஆட சொல்லுவேன், அடிப்பேன், மிதிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதான் இன்னமும் உன் பொண்டாட்டியாக தான் இருந்தான். ஆனால் இப்போ அவள் என்னோட டார்லிங். புரியுதா? உங்ககிட்ட இந்த இடத்த விட்டு போயிரு, இல்லை உன் உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. புரிஞ்சதா மாஃபியா? ஜி-டிராகன் உன்னை பார்த்தா காமெடியாகவும் இருக்கு. நீ பேசுறது காமெடி பேசா இருக்கு. என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கேன்? சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். அப்படியா? அப்படியே ஒன்றும் தரலையே, எனக்கு நம்ம காமெடி பண்ணுற மாதிரி தான் தெரியுது ஜி-டிராகன். இதெல்லாம் விடு ஜி-டிராகன். நீ உன்னோட டார்லிங்னு சொல்கிற, நான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்கிறேன். வாயில என்ன வார்த்தை வருது நம்ம கேட்டு தெரிஞ்சு. ஓகே, என் பொண்டாட்டி என்ன வார்த்தை சொல்கிறாலோ இப்படி நானும் நடந்து வரேன். என்ன ஜி-டிராகன் டீலா? நோ டீலா? ஜேகே தான் இந்த மாதிரி நம்ம ஜி-டிராகன் கேட்டேன்னா. ஸோ ஜி-டிராகன் ஜேகே நீ சொன்ன மாதிரியும் இந்த டீலை ஒத்துக்கிறேன். பரவாயில்லையே இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்ட. நான் ஒத்துக்க மாட்டேன்னு நினச்சேன். அவனும் இந்த மாதிரி கோல் இல்லை. சரியா? சரி ஓகே பொண்டாட்டி அப்படின்ட்டு நம்ம ஜேகே உங்களை தான் கூப்பிட்றான். நீங்கள் ஜேகே முன்னாடி வந்து நின்றுட்டு சொல்லு ஜேகே, நீங்கள் இந்த மாதிரி ஜேகே இந்த மாதிரி சொன்னோன்னே ஜேகே உங்களை பார்த்துட்டு ஒன்றும் இல்லடி பொண்டாட்டி, நீ எனக்கு பொண்டாட்டியா இல்லை இவனுக்கு நீ டார்லிங்கா, நீயே சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு ஜேகே உங்ககிட்ட தான் கேட்குறான். நீங்கள் ஜேகேவையும் பார்க்குறீங்க அவனையும் பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னடி அவனையும் பார்க்குற என்னையும் பார்க்குற. ஜேகே தான் அந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டேன்னா. ஸோ நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு ஜேகே சொல்கிற ஜேகே இரு, சரி ஓகே சொல்லு. ஜேகே இந்த மாதிரி சொல்லணும்னா நீங்கள் ஜேகேவை பார்த்து டக்குன்னு சொல்லிடுறீங்க. நான் ஜேகேவோட பொண்டாட்டி, ஜேகே எனக்கு ஹஸ்பண்டு, வேற யாருக்கும் கிடையாது. டார்லிங்காக இருந்தாலும் நான் என் ஜேகேக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் சிட்டாக சொல்லிடுறீங்க. ஜி-டிராகனுக்கா எங்கே பத்திக்கிட்டு எரியுது. கோவம் டென்ஷன் தலைக்கு மேலே ஏறுது அவனுக்கு. அவங்கள தான் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் நக்கலை கண் அடிச்சு அவனை கிண்டல் பண்ணுறீங்க. ஜேகே சிரிக்கிறான் ஜி-டிராகனை பார்த்து தான். ஸோ ஜி-டிராகனை பார்த்துட்டு என்னடா என் பொண்டாட்டியே சொல்லிட்டான்.
சிட்ராகன் காதில் விழுந்துச்சா? தெளிவாக விழுந்துச்சா? அவளே சொல்லிட்டாடா அவ வாயாலேயே. இதுமாதிரி எங்கள் லைஃப்பில் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாத சிட்ராகன். ஜேகே தான் ரொம்ப கிண்டல் பண்ணி நம்ம சிட்ராகன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஜேகே இப்படி பேசுறதெல்லாம் சிட்ராகன் கேட்டானா அவனுக்கா கோபம் வந்து ஷோட்டு பிடிக்கிறான். சின்ன கிண்டல் பண்ணி விளாட்றீங்களா? சிட்ராகன், நான் உன்னை கிண்டல் பண்ணி விளாடவே இல்லையே. நான் தான் சொன்னேன் நோ டீலா எஸ் டீலான்ட்டு. நீ தான் ஓகே டீல்னு சொன்னேன். அதனால நான் அவகிட்ட கேட்டேன். அவளும் பதில சொல்லிட்டா. இதுக்கு மேலே உனக்கு என்னடா வேணும் மயிரே? தான் ரொம்ப கோவமா இந்த மாதிரி நம்ம சிட்ராகன்ட்ட சொன்னோன்னா சிட்ராகனா சிட்ராகனுக்கு கோவம் வந்து அவன் மூஞ்சில பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடான் ஜெய்க்கு மூஞ்சில. ஸோ இப்படி 2 பேத்துக்கும் பயங்கரமா சண்டை கலவரம் ஆகுது. இந்த சைடு நம்ம ஜிம்மன் தேடிக்கிட்டே இருந்திருப்பான். ஒரு சவுண்டு கேட்டானா எங்கதாடா இவ்வளோ சவுண்டு வருது ஃபைட்டிங் சவுண்டு அப்படின்னு வந்து பார்க்குறான். அவனுக்கா செம ஷாக்கு. பயங்கரமா கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. சண்டை போட்டு இருக்காங்க. எல்லாரும் மாற்றி மாற்றி அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பயத்திலே நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மன் அவங்கள பார்த்துட்றான். அவங்களும் சேஃபாக வந்து ஒரு இடத்துல வந்து சேஃப் இங்கே இரு நான் வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை சேஃபான ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அப்படி அவனும் போயிட்டு செம்மையாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஒரு பெரிய கலவர ஃபைட்டே நடக்குது. நீங்கள் பயத்தோட இருந்து தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே எல்லாருக்கூடயும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். சிட்ராகண்டி ஃபைட்டிங்கில் ஸோ 2 பேருக்கும் அடியே பயங்கரமாக அடிப்படுது. ஜேகேக்கும் சிட்ராகனுக்கும் தான் பெரிய கலவரமே ஆகுது. அங்கே கன் ஷூட்டிங்கு ஃபைட்டிங்கு பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. நீங்கள் பயத்தில் நிற்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜேகே உங்ககிட்ட வந்துட்டு இங்கேருந்து போடி. இங்கே எதுக்கிட்டி நிற்கிற? ஜேகே ஒன்று விட்டுட்டு எப்படின்னா இங்கேருந்து போடி நான் பார்த்துக்கிறேன். நான் வந்துடுவேன் சேஃபாக தான். சரியோ நீ இங்கேருந்து போ அப்படின்ட்டு ஜிக்கே தான் அவங்ககிட்ட எவ்வளோ சொல்கிறான். நீங்கள் அடம் பிடிச்சிட்டு அங்கேயே நிற்கிறீங்க. ஸோ ஜிக்கேக்கா கோவம் வருது. ஐயோ நீ சொன்னா கீழ்றி இங்கிட்ட போடி அடி இடி பட்டுருண்டி சொன்னா கீழ் அப்படின்ட்டு எவ்வளோ சொல்ல பார்க்குறான். நீங்களா இல்லை நீ வந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிற நேரம் அடிக்குது. ஒன்றா கீழே இங்கேருந்து போடி. ஜேகே அவங்ககிட்ட எவ்வளவோ சொல்கிறான். இங்கேருந்து போயிரு ப்ளீஸ் சேஃபாக இங்கேருந்து போயிருன்னு எவ்வளோ சொல்கிறான். நீங்களா ஜேகே பேச்சு கேட்கவே இல்லை. நீ வந்தால் தான் நான் போவேன்னு ஒத்த கல்ல நிற்கிறீங்க. இவங்கள பார்த்துட்டு ஏன்ட்டு இப்படி ஆட்டம் முடிச்சிருக்க சின்ன பிள்ளை மாதிரி? என்ன வேணா நினச்சிக்கோ. நீ வந்தால் தான் நான் போவேன். உன்னை இப்படிலாம் நான் தனியாக விட்டுட்டு போக மாட்டேன். ப்ளீஸ் எனக்கு புரிஞ்சுக்கோ. உன்னை இழக்க விரும்பலை. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிகே உங்களை சம்மதப்படுத்திட்டு இருக்கான். சரி ஓகே ஒன்றும் இல்லை இங்கே வா அப்படின்ட்டு உங்களை ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் தான் இங்கேயே சேஃபாக இரு. நான் வந்தோன்னே நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம். புரியுதா? அப்போ நீ எங்கே போகிற? நான் வந்துடுவேன்டி இருடி அப்படின்ட்டு உங்களை சேஃபாக ஒரு இடத்துல விட்டுட்டு ரூமில். ஸோ அவன் போய்ட்டு திரும்ப ஃபைட்டிங் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் இந்த சைடு நீங்கள் ரூமில் தான் இருந்திருப்பீங்க. ஜிகே சேஃபாக இந்த ரூமில் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். நீங்கள் பயத்தோடு தான் இருக்கீங்க. இந்த இடமே ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. ஒரே ஒரு லைட்டு மட்டும் தான் எரியுது. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு பர்சன் மாஸ்கை போட்டு யாரோ பின்னாடி நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. யார் இது பின்னாடி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. முன்னாடி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டேன் ரொம்ப ஜாலியாக இருக்க போல அப்படின்ட்டு இந்த வாய்ஸில் ஒரு பர்சன் தான் பேசுகிறாங்க உங்கள் காது கிட்ட வந்து. ஸோ அந்த குரலை கேட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக ஆயிடுது. பார் நீயா பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்ட. நானே தாண்டி உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேன்னு நினைக்கிறியாடி? ரொம்ப தப்பு பண்ணுற பார். வேண்டாம் இது மட்டும் ஜிக்கிக்கு தெரிஞ்சு என்ன உன் ஆள் ஜிக்கி வந்தோன்னா உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சாடி. இன்னும் இவ்வளோ எதிர்த்து பேசுகிற அப்படின்னே வச்சுக்கோ பார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாள் நீ அவங்க கையால் தாண்டா சாப்பிட்ற. ஊராக பேசிகிட்டு இருக்க திமிரில் நீ சிட்ராகன்லேருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனால் நீ ஏன்ட்டேருந்து எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஏன் வானால கூட உன்னால் காப்பாற்ற முடியாதுடி என்கிட்டருந்து. அதனால் ரொம்ப குறைச்சி எடை போட்டு பேசுகிறேன்னு நினைக்க பாருக்கு பார்க்கலாண்டி அப்படின்னே வச்சுக்கோ. ஏன் ஆனால் வாள் என்கிட்டருந்து ஒன்றை காப்பாற்றுவானான்னு பார்ப்போண்டி. கண்டிப்பாக வந்து என்னை காப்பாற்றுவான். நீ கண்ணால் பார்க்கலாம் போகிற. நீ அவன் கையால் சாக தான் போகிற. நான் பார்த்து ரசிக்க தான் போகிறேன்.
இதான் நடக்கும் பார். டேய் நீங்கள் ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கீங்க. பார்க்குக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. நீ ரொம்ப பேசுகிற, கொஞ்ச நேரம் தூங்குனேன்னா. பார்க்க உங்களை பார்த்து சொல்லிட்டு அவன் மைக்கா கச்சிஃபை எடுத்து உன் மூஞ்சில் போட்டு அழுத்தணும் அழுத்துறான். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு மயக்க ஸ்டேஜ் அளவுக்கு போயிடுறீங்க. நீங்கள் மயங்கிடுறீங்க பார்க் மேலேயே. ஓவராக பேசுறியே டார்லிங். உன்னை இப்படியா கொண்டு போகணும்னு நினச்சேன். உன்னை அழகாக தூக்கிட்டு கொண்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் என்னை இப்படி இந்த நிலைமைக்கு உன்னை தூக்கிட்டு கொண்டு போகணும்னு நினைக்க வச்சிட்டியடி. ஆனால் உன்னைக்கு யாருக்கு வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன், நீ எனக்குள்ளதடி அப்படின்ட்டு ரொம்ப கோவமாகவும் ரொம்ப ரூடாகவும் ரொம்ப கோல்டாகவும் பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம பார்க்கு தான். உங்களை பார்த்துட்டே நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்க. உங்களை பார்க்கு தூக்கிட்டு கடத்தி அந்த ரூம்லேருந்து கொண்டு போயிடுறான். இந்த சைடு நம்ம ஜிம்மியும் ஜேகேவும் ஒரு ஃபைட்டிங் பண்ணி முடிச்சுட்டு தான் ஜேகே பார்த்துட்டு, ஜேகே உனக்கு ஒன்றும் இல்லைல்ல. எனக்கு ஒன்றும் இல்லை, என்னோட பொண்டாட்டி என் ரூமில் இருக்கடா, நான் போய் அவளை கூட்டிகிட்டு போகணும். நம்ம இங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போய் சேஃபான ஒரு இடத்துல ஹேண்டில் பண்ணோம். சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே உங்கள் ரூமை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க நம்ம ஜேகேவும் ஜிம்மனும். ரூமை கண்டுபிடிச்சி டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உனக்கு செம்ம ஷாக்கு. ஏடா அதோட இந்த எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எதுக்கு அவன் செம்ம ஷாக்கானா, அப்படி என்னத்தை பார்த்து செம்ம ஷாக்கானா, ஏகே அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுது, அடுத்து என்ன பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறான். ஏகே பார்க்கிட்டேருந்து உங்களை ஜேகே காப்பாற்றுவானா இல்லை காப்பாற்ற மாட்டானா, பார்க்கு அடுத்து என்ன உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்க போகிறான், என்ன பண்ண போகிறான். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க. லவ் யூ, விஷ் பாய்.